கம்போடியால இருக்கு, உத்தராகண்ட்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு, மத்திய பிரதேஷ்ல இருக்கு, கோவில்கள் கேரளால இருக்கு, ஆந்திரால குமாரதாரா இருக்கு, காட்டி சுப்பிரமணியா, குக்கே சுப்பிரமணியா கர்நாடகால இருக்கு, தமிழகத்துல ஏராளமா இருக்கு. அவரை எப்படி நம்ம வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியும்? உலகத்துக்கே அவர் சொந்தம். ஸ்கந்தன், முருகன், சுப்பிரமணியன். அதனால இந்த மாநாட்டுனால என்ன கான்ட்ரவர்சி வந்ததுங்கிறது அது பொலிட்டிக்கல் விஷயம். ஆனா முருகப்பெருமானை தமிழர்கள் கொண்டாடுறான்னு சொன்னா பெருமையான விஷயம். ஏனைய மக்கள் கொண்டாடுவதில்லை, ஏனைய மக்களுக்கு முருகன்னா யாருன்னே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் தவறான விஷயம். இது புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய, வேணா ஒண்ணுமே படிக்காம ஒண்ணுமே கேட்காம இருக்கக்கூடியவா அது ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். படித்தவர்கள், புத்தகத்தை விரும்புபவர்கள், ஞானத்தை மட்டுமே பற்றாசாக கொண்டவர்கள், people who believe in proof, people who believe in substantiating the proof know that Muruga belongs to the world, just not to Tamil Nadu. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.